கண்டதும் காதல் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதேமாரி இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து யாரும் கரெக்டாக இல்லை, எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கஞ்சா அடிக்கிற பசங்க, தண்ணி அடிக்கிற பசங்களாம் ரொம்ப பிடிக்குது. அது ஏன்னா அவங்க கூட ஒரு ஸ்டைலாக சுற்றலாம், அவங்க கூட பைக்கில் பயங்கரமாக போகலாம். இப்போ இருக்கிற போக அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குது கேர்ள்ஸுக்கு. ரொம்ப அதுமாரி எக்ஸ்ட்ரீம் லெவல் வர போகிறாங்க. அந்த என்ன இருந்தாலும் சரி, இந்த ஓயோ அந்தமாரி லெவல் கூட டக்குன்னு நீங்கள் வந்து என்ன யோசிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் பசங்க மட்டும் அந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணல, கண் கூட நான் பார்த்துட்டு கேர்ள்ஸுங்களாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா அவங்க தறி கெட்டு போயிடுறாங்க. எது பண்ணாலும் பரவாயில்ல, பொண்ணு மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுறது, இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசுறது, அதுமாதிரி எங்கே போனாலும் அங்கங்கே ஒன்று ஏற்படுத்தி அந்த அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸும் சரி, இந்த பையன்கிட்டையும் பேசுறது, வேற ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேசுறது, நிறைய யாரும் இப்போலாம் வந்து அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அந்த கட்டாயத்தில் யாரும் இல்லை. நான் பல பேர்கிட்ட போகிறேன், நீ பல பேர்கிட்ட பேசு, நான் உனக்காக உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுது. அதே ஒரு பர்சன் கிட்ட போய் நான் உனக்காக உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படி தான் இப்போ இருக்கிற லவ் வந்து போயிட்டு இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் இட்டுன்னு போனேன், ஏதோ தப்பாக பேசிட்டு நான் தப்பாக பண்ணிட்டேன், குழந்தை நின்று போச்சு ப்ரோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, ஓகே, நீங்கள் சொன்னது அந்த காலத்தில் லவ் மாரி இருந்தது, அது சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த லவ் வந்து இப்போ வந்து 2K கிட்ஸுக்கும் 80ஸ்க்கும் லவ் மாரி இல்லையே, வேற மெத்தட்ல போயிட்டு இருக்கு. அதில் என்ன? ஆக்சுவலி நான் சொல்லிட்டேன், அந்த காலத்து லவ்ன்றது வேறு மாதிரி, ஒரு 80s 90s லவ் வேறு மாதிரி. இப்போ வந்து என்னன்னா கண்டதும் காதல் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதேமாரி இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து யாரும் கரெக்டாக இல்லை, எல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கஞ்சா அடிக்கிற பசங்க, தண்ணி அடிக்கிற பசங்களாம் ரொம்ப பிடிக்குது. அது ஏன்னா அவங்க கூட ஒரு ஸ்டைலாக சுற்றலாம், அவங்க கூட பைக்கில் பயங்கரமாக போகலாம். இப்போ இருக்கிற போக அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்குது கேர்ள்ஸுக்கு, ரொம்பவே பிடிக்குது. நம்ம ஜாலியாக போகலாம், அவங்களோட சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி எக்ஸ்ட்ரீம் லெவல் வர போகிறாங்க. அந்த என்ன இருந்தாலும் சரி, இந்த ஓயோ அந்தமாரி லெவல் கூட டக்குன்னு நீங்கள் வந்து என்ன யோசிக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற கேர்ள்ஸ். ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தயார். நான் எப்படியா இருந்தாலும் சரி, நான் கண் கூட பார்த்துருக்கேன். இன்னைக்கு காதல் பண்ணுவாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் கூட அவங்க லைஃப்பில். இப்போ இருக்கிற பாருங்களேன், ஒரு 6 மாதம் இருக்க மாட்டாங்க, 1 வருஷம் இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே டிவோர்ஸ் அந்த மாதிரி வந்துடும். குழந்தை போட்டு அந்த பையன் எங்கேயோ போயிடுவான், ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு எங்கேயோ போயிடுவான். இந்த பொண்ணு குழந்தைய சுமந்துட்டு அந்த பொண்ணுக்கு யாரும் ஒரு சுச்சுவேஷன் யாரும் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ இருக்கிற லவ் வந்து இருக்குது. ஓகே ப்ரோ, ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே அது பார்த்தீங்கன்னா இவனையும் லவ் பண்ணிட்டு இன்னொரு பையனையும் லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த பொண்ணு வந்து நம்மளை உண்மையாக லவ் பண்ணல அப்படின்னு. பையன் வெக்ஸ் ஆகும். அப்படி பையன் வெக்ஸ் ஆகும் போது அவனுடைய மனநிலை எந்த நிலைமையில இருக்கும்? ஆக்சுவலி நான் சொல்ல போகிறேன், இப்போ வந்து பையன் பொண்ணு மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுறது, இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசுறது, அதுமாதிரி எங்கே போனாலும் அங்கங்கே ஒன்று ஏற்படுத்தி அந்த அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸும் சரி, இந்த பையன்கிட்டையும் பேசுறது, வேற ஒரு பொண்ணுக்கிட்டையும் பேசுறது, நிறைய யாரும் இப்போலாம் வந்து அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அந்த கட்டாயத்தில் யாரும் இல்லை. நான் பல பேர்கிட்ட போகிறேன், நீ பல பேர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு கட்டத்தில் நீ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. நான் உனக்காக உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுது, அதே ஒரு பர்சன் கிட்ட போய் நான் உனக்காக உண்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்படி தான் இப்போ இருக்கிற லவ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மனசார லவ் பண்ணல, அவன் யூஸுக்கு மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். அவங்களோட தேவைகளுக்காக தான் வந்து இப்போலாம் வந்து லவ்ன்றது வந்து லவ்வாக இல்லை, அதுக்கு பேர் லவ் கிடையாது, வேற ஒன்று தான் சொல்கிறது. அவங்க தேவைக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். அவங்க தேவையை முடிச்சோடனே நீ யாரோ நான் யாரோ அது என்ன தான் பேசுவாங்க. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னுவாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் நீங்களும் பார்த்துங்க, நிறைய பேருக்கு பாருங்கள், ஒரு 3 மாதம் காலகட்டம் கூட அந்த லவ் இருக்காது. இதுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, கை ஏதோ ஒரு சம்திங் இருந்து தான் இருக்கும். நீங்கள் போன ஒரு வீடியோலேயே நான் பார்த்தேன், இந்த 2K வந்து ஓய கூட்டுட்டு போகிறாங்க லவ்ன்ற பேரில். அப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம உண்மையாக தானே லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மனநிலையோட தானே போயிடுவோம் ஒரு பையனை கூட்டிட்டு போகும்போது. அப்போ ஓய ரூமுக்கு போகும்போது அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ ஆக்சுவலி என்னன்னா, பசங்க மட்டும் அந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணல, கண் கூட நான் பார்த்துட்டு கேர்ள்ஸுங்களும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா அவங்க தறி கெட்டு போயிடுறாங்க.
எது பண்ணாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து முதல்ல போகிறது வந்து வீட்டுக்கு தெரியாது. ஆனால் பேரண்ட்ஸில் வந்து இது வந்து அவங்க வந்து கண்காணிக்கணும். ஒரு கேர்ள்ஸ் வந்து இப்படி போகிறாங்களா, ஸ்கூல் போகிறாங்களா வராங்களா, ஸ்கூலில் காலேஜ் ஏதோ போகிறாங்களா வராங்களா அப்படின்றது அவங்க கண்காணிப்பில் இருக்கணும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, யாரும் கண்காணிக்கிறது கிடையாது. எங்கே போகிறாங்க வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. இந்த மொபைலை வச்சு என்ன பண்ணுறாங்க, யாருக்கு நான் சும்மா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமும் இன்ஸ்டா சேட்டு, இந்த ரீல்ஸ், அதேமாதிரி ரீல்ஸ் போடுறதால தான் நிறைய பேர் இதாகுது. ஒரு கேர்ள்ஸ்ன்றவங்க எந்த விதத்தில் நம்ம ரீல்ஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் போடலாம். ஆனால் இப்போ இருக்கிற கேர்ள்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு பசங்களை கலாய்க்கிற மாதிரி, பசங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பசங்க வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி இவங்க வந்து ஒரு டிஸ்கோ மாதிரி காமிச்சு 2 பேரும் கனெக்ட் ஆகிட்டு அவங்க எங்கன்னா போயிடுறாங்க. போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது போயிட்டு நான் சொல்கிறேன், பொண்ணுங்க ஒத்துக்கிட்டு தான் போகிறாங்க, தெரிஞ்சு தான் போகிறாங்க. போனால் என்ன நடக்குன்னு தெரிஞ்சு தான் போகிறாங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா நம்மளுடைய செல்ஃப் பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். அதேமாரி பெண்களுடைய அப்பா அம்மா இருக்காங்களா அந்த கேர்ள்ஸுக்கு, அவங்க வந்து நம்ம பெண்ணுங்க எங்கே போகிறாங்க வராங்க, என்னென்ன மாதிரி விஷயம் பண்ணுறாங்க அதெல்லாம் கண்காணித்து இவங்க இன்ஸ்டாவில் யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க, கொஞ்சம் ரீல்ஸ் வந்து அநாகரிகமாக இருக்கா அதோட அவங்கள கட் பண்ணிடணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ உங்ககிட்ட வந்து டிப்ஸ் எதனா கேட்டிருக்காங்களா? உங்க வீடியோ நீங்க யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ அண்ணன்கிட்ட போய் நம்ம ஒரு டிப்ஸ் கேட்போம், அண்ணன் வந்து இது மாதிரி நான் ஒரு பொண்ணை இட்டு போனேன்னா இது மாதிரி தப்பான ஒரு நான் இல்லை, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் யூடியூப்லாம் அப்படி பேசுகிறீங்களா ப்ரோ, நான் அந்தமாரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் இட்டுன்னு போனேன், ஏதோ தப்பாக பேசிட்டு நான் தப்பாக பண்ணிட்டேன், குழந்தை நின்று போச்சு ப்ரோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது இதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். என்னென்னா நீங்கள் பண்ணுறது தப்பு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு யாருன்னா எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் யாருன்னா அவங்கக்கிட்ட அனுப்பிச்சி விடுவேன், அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சேஃபும் கிடையாது, ஒரு செக்யூரும் கிடையாது. எப்படி தான் இந்த பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி பசங்க நம்ம போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே ப்ரோ, இத்தனை வீடியோ நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க, நிறைய வைரலாக போயிட்டு இருக்கு. யாருன்னா மிஸ்யூஸ் உங்கள் நம்பர் எடுத்து நீங்கள் யாருக்கும் தந்துருக்க மாட்டீங்க, நீங்களும் உங்களுடைய இப்போ நிறைய பேர் உங்களுடைய நம்பர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கோசம் நீங்கள் உங்களுடைய ஷாப்பில் போட்டுருப்பீங்க, அந்த நம்பர் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டீங்க. தெரியாத ஒரு பர்சன் வந்து உங்கள் நம்பரை எடுத்து உங்களுக்கு என்னடா இந்தமா ஆனா நீங்க எல்லா யூடியூப் சேனல் செக்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எதுனா உங்களுக்கு நிறைய எனக்கு கால்ஸ், நிறைய மெசேஜ். எனக்கு வந்து என்னன்னா எனக்கு செக்ஸ் ஜாப் வாங்கி தாங்க, கால் பாய் ஜாப் வாங்கி தாங்க. கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸே கேட்குறாங்க எனக்கு வந்து ஜாப் வாங்கி தாங்க. எந்த மாதிரி நான் கேட்பேன், எந்த மாதிரி ஜாப்மா, நான் இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டு, ஹேர் ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி இருக்கிறதால இந்த மாதிரி ஜாப் தான் அவங்க எதிர்பார்க்கணும்னா நான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஜாப் தான் வேணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி பசங்க வந்து நிறைய படித்த பசங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த கால் பாய் ஜாப்ஸு அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ஜாப்ஸ் ஒரு நாள்லாம் செய்து பார்க்கணும். அவங்களுக்கு அது ஒரு ஆம்பிஷனாக இருக்கான். நான் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு. உங்களுடைய சர்க்கிள்ல நீங்க எதனா பார்த்துருக்கீங்களா? இது வந்து நீங்க பேசுறது 100க்கு 100 உண்மையா இல்ல நீங்க கற்பனையா பேசுறீங்களா? கற்பனையா நான் சொல்ல ப்ரோ, நான் எல்லா சேனலும் சொல்லியிருப்பேன். நான் வந்து 15 ஆண்டு காலம் வந்து நான் இந்த 15 இயர்ஸ் வந்து இந்த மசாஜ் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ நான் இந்த 15 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், நான் எத்தனை கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பேன், எத்தனை பேர் இது பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நடந்த விஷயங்கள் தான் நான் பேசுகிறேன். அதுவும் வந்து என்ன ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பேசுகிறேன். யாரும் இந்த மாதிரி கெட்டுடாதீங்க, இது மாதிரி போகாதீங்க. சரி, நான் சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த கால் பாய் ஜாப்ஸ்லாம் பக்காவாக இருக்கும், அதிகமாக சம்பளம் வரும்னு. நானும் ஒரு கால் பாய் இல்லை, ஆனால் பார்த்து தெளிவுபடுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு வந்து காசை ஏமாறுறாங்க. நான் அதை வச்சு நான் இதுக்கு போனேன், அந்த ஈவெண்ட்லேருந்து கேட்டாங்க, அந்த ஒரு ஏஜென்ட்டு கேட்டாங்க, இவ்வளோ காசு நான் கட்டினேன் அவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க, கட்டி 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 ஏமாறுறாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நல்லா க்யூட்டாக நம்ம கேள்வி கேட்கும் போதெல்லாம் அழகாக பக்காவாக சொன்னீங்க. 2K கிட்ஸ் லவ் 80s பக்காவாக எல்லா லவ்வும் சொன்னீங்க. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி, தேங்க்யூண்ணா. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகாக இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை குட் பாய், டேக் கேர். நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தள்ளிவிட்டு போயிடாதீங்க. பெல் ஆன் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பை, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.